ஆன்லைன் மூலமாக மணல் விற்பனை செய்வது மார்ச் 22ஆம் தேதி முதல் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் இது நிறுத்தப்பட்டிருப்பதாக அரசு தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணல் விற்பனை நிறுத்தப்பட்டிருப்பதால் கிட்டத்தட்ட 25 லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் வேலை இழந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் மனு அளித்திருக்கிறார்கள். தேர்தலை காரணம் காட்டி ஆன்லைனில் மணல் விற்பனையை நிறுத்துவது முறையற்றது என்று லாரி உரிமையாளர்கள் சங்கம் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி மணல் விற்பனையை நிறுத்தும் அரசு டாஸ்மாக் கடையை ஏன் மூடக்கூடாது என்ற கேள்வியும் இந்த மனுவில் வைக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 22ஆம் தேதி முதல் ஆன்லைன் மூலம் மணல் விற்பனை செய்யப்படுவது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதன் காரணமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக அரசு தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தென்பெண்ணை காவிரி ஆற்றிலிருந்து 13 இடங்களில் மணல் அள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஆன்லைனில் மணல் பெறுவதற்காக பணம் செலுத்தியவர்கள் பணத்தை திருப்பி தர வேண்டும், இல்லாவிடில் அதற்குரிய மணலை தர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் தரப்பிலிருந்து மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலை காரணம் காட்டி அரசு தரப்பிலிருந்து மணல் விற்பனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏன் டாஸ்மாக் கடைகளை சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி டாஸ்மாக் கடைகளை மூடக்கூடாது என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது. இதனால் பல லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்வதற்காக மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த திரு யுவராஜ் அவர்கள் இணைப்பில் வருகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு யுவராஜ். இப்ப மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து தமிழகத்துல இந்த ஆன்லைன் மூலமாக மணல் விற்பனை செய்யப்படுவது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. இதனால பல லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறீர்கள். இது எந்த அளவிற்கு இடையூறு ஏற்படுத்தியிருக்கிறது? ஒட்டுமொத்தமா அரசு தவிர வேற யாரும் மணல் கொடுக்கறது இல்லை, அரசு தான் மணல் கொடுக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 9 இடத்துல இருந்து கடலூரில் ஒரு 2-3 கோரைகள், அதே மாதிரி விழுப்புரம் இந்த ஏரியாவிலேருந்து மணல் கொடுத்துட்டு இருந்தாங்க. சடனாக போன ஃப்ரைடே, எவ்ரி ஃப்ரைடே ஆன்லைனில் புக் பண்ணுவோம். போன ஃப்ரைடே 22ஆம் தேதி ஆன்லைனில் மணல் புக்கிங்கை நிறுத்தினாங்க. கேட்டதுக்கு எலெக்ஷனுக்கு காரணம் சொல்கிறாங்க. அதாவது மணல் கொள்ளையர்கள் முன்ன இருக்கும்போது தான், மணல் தனியார்கிட்ட இருக்கும்போது தான் இது மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் இந்த மணல் விற்பனையை நிறுத்துவாங்க. ஏன்னா சிலர் அந்த இடத்துல தவறு செய்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க, அங்கே முற்றுகையிடுவாங்க. அங்கே ஏதாவது இவங்க செய்கிற தவறை கண்டுபிடித்து எலெக்ஷன் நேரத்தில் இந்த அரசுக்கு கெட்ட பேர் வரும்னு முன்ன நிறுத்துவாங்க கடந்த காலங்களில். ஆனால் இப்பொழுது அரசே நேரடியாக விற்பனை செய்கிறது, எந்த முறைகேடும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மணல் விற்பனையை ஏன் அரசு புக்கிங் செய்வதை நிறுத்திவிட்டார்கள்? ஏன்னா அரசு தவிர வேறு மணல் யாருமே கொடுக்க முடியாது தமிழகத்தில். ஆகவே அரசு ஏற்கனவே குறைந்த எண்ணிக்கையில் மணல் கொடுத்துட்ருக்குது. இதுக்காக மாத கணக்கில் காத்து இந்த மணல் எடுத்துகிட்டு போகிறோம். சொந்த வீடு கட்டுறவங்க மணலுக்காக காத்துட்ருக்காங்க. இப்போ இதே பார்த்திங்கன்னா கட்டிடங்களை கட்டி விற்றுட்டு போகிறவங்க, ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸு, அரசு ஒப்பந்ததாரர்லாம் வெறும் எம்சாண்டில் கட்டுறாங்க. ஆனால் சொந்த வீடு கட்டுறவங்க தமிழகத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்காரங்க இதை நம்பி தான் இருக்காங்க. இந்த மணல் இல்லாதனால கட்டிட தொழில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு. மணல் இல்லைன்னா கல்லுக்கு வேலை இல்லை, ஜல்லிக்கு வேலை இல்லை, கார்பெண்டருக்கு வேலை இல்லை. இப்படி ஒரு 10 லட்சம் தொழிலாளர்கள் இந்த 2 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்பொழுது குறைந்த எண்ணிக்கையில் கொடுத்த இந்த மண்ணியை நிறுத்தினதுனால தான் நாங்கள் தேர்தல் அதிகாரியை, சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸரை கேட்குறோம். ஏன்னா மணலை விட மோசமான ஒரு அதாவது பதட்டமான தொகுதி வாக்காளர் பூத்தெல்லாம் இருக்குன்றாங்க. அது மாதிரி
இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் அரசு டாஸ்மாக் அரசு தானே விற்பனை செய்யுது, அதை அரசு நிறுத்த முன் வருமான்னு நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஏன்னா மணலும் அரசு தான் விற்பனை செய்யுது, டாஸ்மாக் அரசு தான் செய்யுது. ஏன் இதை ஒண்டி நிறுத்திட்டு மக்களுக்கான எந்த பாதிப்பும் இல்லாத மக்களுக்கான வாழ்வாதாரம் இதை நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வி. மணல் அள்ளடத்துக்கு மக்கள் தரப்புல இருந்து எதிர்ப்பு இருக்கு, அந்த காரணத்தினாலதான் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்குன்னு அரசு தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி எந்த மக்கள் தரப்புல எதிர்ப்பே கிடையாது. ஏன்னா அரசு பண்ணது, அரசு 3 அடிக்கு மேலே ஆழம் எடுக்கிறல அரசு இயந்திரம் தவிர வேறு யாரும் அங்கே இல்லை. அதனால தான் கேட்குறோம். இப்போது டாஸ்மாக் அமைச்சர் சொல்கிறாங்க, நாங்கள் டாஸ்மாக் அரசே விற்கலைன்னா மக்கள் கை கால் உதிர ஆரம்பிச்சிடும், அப்படி இல்லைன்னா கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு பல உயிர் ஏற்படும்ன்றாங்க. அதே மாதிரி தான் மணல் இந்த எலெக்ஷன் டைமில் நீங்கள் நிறுத்துறதுனால இந்த மணலை சில அரசியல்வாதிகள் இந்த நேரத்தில் எல்லா அதிகாரி எலெக்ஷன் வேலை இருக்கிறதுனால திருடர்களுக்கும் கொள்ளையருக்கும் மணல் கடத்துபவருக்கும் கடப்படம் செய்கிறவருக்கும் இது ஒரு உகந்தமான நேரமாக இதை கருதி இந்த நேரத்தில் நிறைய பேர் கள்ளத்தனமாக இந்த மணலை எடுத்து விற்கும்போது அரசுக்கு இழப்பு ஏற்படுது, நீர் ஆதாரம் பாதிக்கப்படுது, சில கரைகள் உடைக்கப்படுது. ஆகவே இதை எலெக்ஷன் கமிஷன் இதை தலையிட்டு அரசே இந்த மணலை வழங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆன்லைன்ல மணல் விற்பனை நிறுத்தம் செய்யப்பட்டதற்கு என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அந்த ஆன்லைனில் மணல் விற்பனை செய்கிறது அதிகாரிகள் மற்ற வேலைக்கு போகிறதுக்காகவும் அங்கே மணல் விற்பனை செய்கிற இடத்துல நிறைய தவறுகள் நடைபெறுது. அதாவது இப்போ மணல் நேரடியாக எங்களுக்கு வழங்காமல் சில ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கிறது, சில அமைச்சர்கள் எம்பிகள் சொல்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கிறது, இந்த மாதிரி தவறெல்லாம் இந்த நேரத்தில் சுட்டி காட்டப்படுது. இது சுட்டி காட்டும் போது அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுதுன்னு இதை நிறுத்தி வைத்திருக்கிறார். கடந்த வாரம் கூட சேலத்தில் ஒரு மணல் குவாரியில் இதே மாதிரி வாகனத்தில் இல்ல நீங்க தொடர்ந்து சொல்லுங்க, இது கட்டுமான துறைக்கும் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு? கட்டுமான துறைக்கு மணல் தான் முக்கியமான ஒரு பொருள். மணல் இல்லைன்னா ஜல்லி போட முடியாது, கட்டிடங்கள் கட்ட முடியாது. இப்போது இந்த 2 ஆண்டில் 10,000 கோடி வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது நிறைய பில்டிங்ஸு இன்றைக்கி நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது மணல் இல்லாமல் பார்த்திங்கன்னா கட்டிட தொழிலாளர்கள் வெளி மாநிலத்திலும் வந்த தொழிலாளர்களே இல்லை வர்றது கம்மியாயிடுச்சு, அப்படின்னா வேலை இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் பாருங்கள், போரூர், அதே மாதிரி சூளமேடு, டி நகர், இந்த இடத்துலலாம் வேலை ஆட்கள் காலையில் பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து ஒரு 100கணக்கானவர்கள் காத்துட்ருக்கா. இது மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. இந்த மணல் இல்லாதனாலே கட்டிட வேலைகள் எல்லாமே இடத்துல நிறுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ அரசு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா மலேசியாவிலேருந்து மணல் கொடுக்குற வீடு தேடி மணல் வரும்னு சொன்னாங்க. ஆனால் மலேசியா மண் வெறும் 150 லோடு தான் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. ஏன் இந்த அந்த மண் விற்பனை ஆகலைன்னா அரசு கொடுக்குற ஒரு யூனிட் மண் 1300 ரூபா, ஆனால் அதே மலேசியா மண் 10,300 ரூபா. அப்போ 9,000 ரூபாய் வித்தியாசம் இருக்கிறதுனால மக்களுக்கு அதை வாங்கி பயன்படுத்த முடியல. நாங்கள் ஏற்கனவே முதல்வருக்கு கோரிக்கை வைத்திருந்தோம், அதாவது அவர் சந்திக்கணும் கேட்டால் சந்திக்க முடியல, கோரிக்கை வைத்து ஏன் மலேசியாவிலேருந்து மண் எடுத்துகிட்டு அரசு விற்கிற விலையை விட 9,000 ரூபா கூட இருக்குது, ஏன் பக்கத்து மாநிலத்தில் ஆந்திராவிலேருந்து மணல் கொடுக்கலாம், ஒரிசாலேருந்து கொடுக்கலாம். இதே அசாம் முதல்வர் 2 ஆண்டுக்கு முன்பு சென்னை வந்தப்போ நாங்கள் மணல் கொடுக்க தயாராக இருக்கோன்னு முதல்வருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்லேருந்து இன்றைக்கும் கர்நாடகாவுக்கு மண் போயிட்டுருக்கு. ஏன் இது மாதிரி இந்தியாவுக்குள்ளேருந்து எடுத்து குறைந்த விலை மக்களுக்கு மண் கொடுக்கக்கூடாது? ஆகவே இந்த மணல் அதிக விலை விற்கிறதுனால யாரும் வாங்க முன் வரல, வேலைகள் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அதனால தான் இந்த கட்டிட இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஆற்று மணலோட தட்டுப்பாடை தடுக்கணும், அது இது மாற்று ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த எம்சாண்டே சொல்லப்பட்டது. எம்சாண்டு தற்போது மார்க்கெட்ல எந்த அளவில் போய் ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது எம்சாண்டு தரம் இல்லை. எம்சாண்டு உடைக்கக்கூடிய முறையாக எம்சாண்டை அரைச்சி அதை வாட்டர் வாஷ் பண்ணி கொடுக்கணும். இப்போ தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால யாராலையும் அதை கழுவி கொடுக்க முடியல. ஆகவே அப்படியே உடைத்து கொடுக்கும்போது அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் வந்துடுது. இப்போ ஒரு கட்டிட வேலை நடைபெறுதுன்னா
அங்கே மணலும் சிமெண்ட்டும் கலக்கும் போது தெரியும். சிமெண்ட் கம்மியாக இருந்தால் கூட மேஸ்திரி வந்து கேட்பார், இன்னும் அது வெள்ளையாக இருக்குது, ஏன் சிமெண்ட் கலக்கலைன்னு. இதே எம்சாண்டும் சிமெண்ட்டை கலக்கும்போது அவன் சிமெண்ட்டு மறந்தா போல் ஒரு மூட்டை கம்மியாக போட்டாலோ இல்லை ஒப்பந்தாளர் ஏமாற்றத்துக்காக சிமெண்ட் குறைவாக போட்டாலோ அதில் தெரியாது. இரண்டுமே ஒரே கலரில் இருக்கிறனால நிறைய கட்டிடங்கள் வீக்காக ஆகுது. நிறைய இடத்துல இந்த ஸ்லாப் எல்லாம் வந்து பூசு வேலை செய்த ஸ்லாப் உழுது, கீழே போட்டுக்கிற டைல்ஸ் எல்லாம் கிராக் ஆகுது, சவுண்டு வருது, பில்டிங்கில் எக்கோ வருது. நிறைய கம்ப்ளைண்ட் இந்த எம்சாண்டில். பொதுப்பணித்துறை இது வரைக்கும் எவ்வளோ பேர் எம்சாண்ட் முறையாக அரைக்கிறாங்கன்றதை இது வரைக்கும் பொதுப்பணித்துறையே கணக்கெடுக்கலை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய எம்சாண்டெல்லாம் தரக்கட்டுப்பாடே இல்லை. இன்றைக்கி ரெடிமிக்ஸ் எல்லாம் முன்ன பார்த்திங்கன்னா வெறும் சிமெண்ட் கம்பெனி தான் வச்சுருப்பாங்க, ராம்கோ, எல்என்டி மாதிரி. இப்போ யார் ஒன்றா அந்த மிக்சிங் யூனிட் எடுத்துறா, அங்கே யாருமே தரக்கட்டுப்பாடு சோதனை அதுக்கான அதிகாரிகளே இல்லை. ஏற்கனவே அதிகாரிகள் பற்றாக்குறை. இந்த மாதிரி எம்சாண்டை பாதுகாத்து இது முறையாக இருக்கா, அரசே தரக்கட்டுப்பாடு வச்சு மக்கள் இந்த எம்சாண்டை தான் வாங்கணும் சொல்லக்கூடிய அதிகாரிகள் இந்த 2 ஆண்டாக நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். ஆகவே எம்சாண்டு தரம் சரியில்லைன்னு தான் மக்கள் வந்து இப்போ வேலை செய்யறதை நிறுத்தி வச்சுருக்காங்க, மணலுக்காக காத்துட்ருக்காங்க. இல்லை, இது ஆன்லைன் விற்பனையில் நிறுத்தப்பட்டு இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஒரு காரணத்துக்காக அரசு நிறுத்துது அப்படிங்கும் பொழுது அந்த காரணம் அது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்காக மட்டும்தானே இருக்கும். இல்லை, இது வந்து ஆன்லைன் விற்பனையில் வந்து மணல் வந்து மொத்தம் வந்து ஒரு 9 மாவட்டத்தில் மணல் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மணல் நிறுத்தும் போது அந்த வாகனங்கள் எங்கே அந்த வாகன உரிமையாளர்கள் வாகனங்களே இப்போ இந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அதே நேரத்தில் மணல் இல்லாமல் கட்டிடங்கள் நிறுத்தப்படும், அப்போது வேலை வாய்ப்பு ஏற்படும். ஆகவே அரசு முறையாக பண்ணுகிறது, அரசுக்கு வருவாய் வரும். அரசு ஏன் வந்து இந்த மணல் விற்பனையை நிறுத்த வேண்டும், இதுக்கான காரணம் என்னன்னு தான் கேட்குறேன். அப்போ டாஸ்மாக் அரசு தானே செய்யுது, அரசு நிறுத்துமான்னு கேட்குறோம். ஏன் கேட்குறோன்னா மணல் விற்பனை அரசு இது ஒரு இது. அதே மாதிரி ஆவின் பால் அரசு தானே பண்ணுது, அதே ரேஷன் பொருட்கள் விற்பனை பண்ணுது. அரசு செய்யக்கூடிய விற்பனையை இது வந்து முறையாக மக்களுக்கான அத்தியாவசிய பொருள் மாதிரி இது ஒரு கருதி இது வந்து மணல் இல்லைன்னா கட்டிடங்கள் நிறுத்தப்படும். மணல் எடுக்கவில்லை என்றால் நிறைய இந்த எலெக்ஷன் நேரில் களவாடப்படும், மணல் கடத்தப்படும், கலப்பட மணல் தான் யூஸ் செய்வாங்கன்றது தான் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக இதில் கொடுக்குறோம். அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. வாகனங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் 1 மாத காலமாக ஓட்டாது இருக்குது. அந்த ஓட்டுநருடைய அவனுடைய வாழ்வாதாரம் என்ன, எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன. நாங்கள் வாகனத்தில் இயக்கவில்லை என்றால் கூட நாங்கள் வந்து டெய்லி 1000 ரூபாய் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்சூரன்ஸு, அரசுக்கான டேக்ஸு, இந்த மாதிரியான டிரைவருக்கு மாத சம்பளம், இதெல்லாம் வந்து எங்களை நிறைய பாதிக்குது. ஆகவே இதில் எந்த ஒரு தவறும் நடைபெறாத இடத்துல ஏன் வந்து அரசு இதை நிறுத்துன்னு தான் நான் கேட்குறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு யுவராஜ், நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது நம்மளோட தொலைபேசி இணைப்பில் கட்டுமான பொறியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் திரு வெங்கடாச்சலம் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் ஆன்லைன் மூலமா மணல் விற்பனை மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து 100% மணல் தேவைக்கு 5-6% கூட ஆன்லைன் மூலமா விற்பனை பண்ண கிடைக்கல. அதாவது ஆன்லைன் மூலமா விற்பனை செய்யறதுன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாவும் என்ன சொல்றா நம்பிக்கையோட இருந்தோம். அதுவே ஒரு பெரிய கண் துடைப்பு தான். பாத்தீங்கன்னா மணல் தேவைகளுக்கு ஆன்லைன்ல புக் பண்ணாங்கன்னா 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சுதான் மணல் கிடைக்கும். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா திருட்டு மணல் வந்து வெளியில வந்து ஆத்துல ஆன்லைன் இல்லாம வெளியில திருட்டு மணல் வந்து எடுக்கிறது அதிகமாச்சு. இவங்க ஆன்லைன் நிப்பாட்டுறது வந்து என்னுடைய கருத்து பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நிப்பாட்டுறதும் ஒண்ணு, சும்மா இருக்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா மணல் தேவைகளுக்கான விஷயத்த இவங்க சரிவர அரசாங்கம் பண்ணவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணிக்கிட்டே போனாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஏற்கனவே வந்து சிமெண்ட் விலை ஏறி அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை போக முடியாம நிக்குது. இன்னைக்கு எல்லா மீடியாவும் தேர்தல் பரபரப்புல மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு, கட்டுமான பொருட்களின் விலை. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிமெண்ட் விலை 350 இருந்து 450 ரூபாய்க்கு ஏற்றிருக்காங்க. இப்ப அடுத்தது மணல். இதை ஒன்னொன்னா பிளாக் பண்ணிட்டே போனா இண்டஸ்ட்ரி எப்படி வளரும்? இது நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்
இதை நம்பி ஒரு 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க. விவசாயத்துக்கு அடுத்தபடியா அதிகப்படியா இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கிற ஒரே இண்டஸ்ட்ரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி தான். இத பல முறை அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டோம். வருவாயோட, அதாவது இதனால அரசாங்கத்துக்கு தான் மிகப்பெரிய வருவாய் இழப்பு. இது உடனடியா அரசாங்கத்துக்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, மணல் வந்து நிர்ணயிக்கப்பட்ட உயரத்துல மக்கள் எதுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நிர்ணயிக்கப்பட்ட உயரத்துல மணல் எடுக்கிறது இல்ல. நிர்ணயிக்கப்பட்ட உயரத்துல மணல் எடுக்க சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லா மணல் குவாரிகள் திறந்தாதான் இந்த தட்டுப்பாடுல இருந்து வெளிப்பட முடியும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா கன அடி வந்து ஒரு சதுர அடிக்கு இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு பாத்தீங்கன்னா 1700 ரூபாயில இருந்து 1900 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வந்துருச்சு. மறுபடியும் டிமாண்ட் அதிகமாக அந்த சுமை மக்களே தான் போய் சேரும். அப்போ ஆன்லைன் மூலமா மணல் விற்பனை நிறுத்தப்பட்டு இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை, ஏன்னா அதனால பயன் இல்லைங்கிறதுனால பாதிப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, இப்படின்னா ஏற்கனவே வந்து ஆன்லைன்ல விற்கிறேன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, சொன்னாங்கன்னா கடந்த அவங்க அறிவித்த தேதியில இருந்து எவ்வளவு மணல் வந்து சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி மணல் கிடைச்சதோ அதே மாதிரி தட்டுப்பாடு இல்லாம கிடைச்சதா அப்படின்னு கேட்டேன்னா அது கேள்விக்குறிதான். அத மணல் லாரி சங்கத்துல கேட்டாலே சொல்லுவாங்க, கேள்விக்குறிதான். மணல் சரிவர கிடைக்கிறது இல்ல. இதனால என்னென்னலாம் தப்பு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வந்து என்ன சொன்னா இது கடல் மண்ணு, கலப்பட மண்ணு, அதாவது என்ன மணலோட குவாலிட்டியே தெரியாம கஷ்டம், அதாவது என்ன சொன்னா மக்கள் வந்து முட்டாள் ஆக்கிட்டு இருக்காங்க. இது அடுத்து இன்னும் சில காலங்கள்ல பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 3 ஆண்டு காலங்கள்ல கட்டிடம் வந்து விரிசல்கள் வருது, கட்டிட இடுபாடுகள் வருது அப்படிங்கிற பிரச்சனை அடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து வீடு கட்டுறதுங்கிறது ஒரு முக்கியமான மூலப்பொருள் வந்து மணலை தட்டுப்பாடு இல்லாம கொடுக்கணும். அதே நேரத்துல வந்து அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட உயரத்துல கொடுக்கணும். அதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை? அவங்க சொல்றாங்க நிர்ணயிக்கப்பட்ட உயரம் இவ்வளவு இருக்குன்னு. எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா மணல் கான்ட்ராக்டர், மணல்கள்ல இருக்கிறவங்க வந்து மணல் மாபியாக்கள் வந்து ஏன் டெப்த் ஜாஸ்தி போறாங்க, அதனாலதானே மக்கள் எதுக்குறாங்க. நிலத்தடி நீர் குறையுதுன்னு சொல்றது காரணமே அதானே. அப்படி ஒரு எதிர்ப்பு மக்கள்கிட்ட இருந்து வருது அப்படிங்கும் போது அதையும் கவனத்துல கொண்டு அதுக்கான நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய பொறுப்புல அரசு இருக்கு இல்லையா? அரசு அது அவங்க வந்து கட்டுமானத்துறையே இன்னும் 10 சொன்னா மதிக்கிறதே கிடையாது. நாங்க நிறைய வாட்டி இதை சொல்லிட்டோம். ஒரு கட்டுமானத்துறைக்கு வந்து ஒரு அமைச்சர் வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை கூட வச்சோம். ஏன்னா இது வந்து அதிக வருவாய் தரக்கூடிய ஒரு தொழில். பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குறதுல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மெட்டீரியல் விற்கிறதுல இருந்து எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ வருமானம் வரக்கூடிய, அதாவது வேகமா வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் வந்து பாத்தீங்கன்னா கட்டுமானத்துறை. இது கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. என்ன மாதிரி வருதுன்னு பாத்தீங்கன்னா இபி, கரண்ட் பில்லு, வீட்டு வரி, இவ்வளவு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில அரசாங்கம் வந்து கவனிக்காம இருந்ததுன்னா அதாவது என்ன சொன்னா அகலபாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்ல முடியும் என்னால. இப்போ கட்டுமானத்துறையை பொறுத்த மட்டும் இல்ல, ஆற்று மணலோட தேவை ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கு, அதை இப்ப எப்படி இருக்கக்கூடிய பொறியாளர்கள் எப்படி பூர்த்தி செய்யறதுக்கான முயற்சியில இருக்காங்க? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 50,000 லோடு வந்து தமிழகம் முழுவதும் தேவைப்படுது. சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா 10,000ல இருந்து 12,000 லோடுகள் வந்து மணல் தேவைப்படுது. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 50ல இருந்து 60% வந்து எம்சாண்ட் என்று சொல்லப்படுகின்ற வந்து மேனுஃபேக்சர் ஸ்டாண்ட், எம்சாண்ட் வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுலயும் நிறைய தவறுகள் நடக்குது. ஒரு சரியான எம்சாண்ட் கிடைக்கிறது இல்ல. அதாவது என்ன சொன்னா குவாலிட்டியான எம்சாண்ட் கிடைக்கிறது இல்ல. இப்ப ரீசெண்டா அரசாங்கம் அதை கொஞ்சம் திரும்பி பார்த்ததால நிறைய என்ன சொல்றதுன்னா குவாரிகளை மூணுன்னு சொல்றாங்க. அதுவும் என்ன பாத்தீங்கன்னா இன்னும் போலி எம்சாண்டுகள் நிறைய இருக்கு. நன்றி திரு வெங்கடாச்சலம், இணைப்பில் இருந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. அதே போன்று ஆற்றுமணல் விற்பனை தொடர்பான பல்வேறு விஷயங்களை நேரலையில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக திரு யுவராஜ் உங்களுக்கும் நன்றி.